அல்லாஹ் கிட்ட பல தடவை துவா கேட்டு பார்த்துட்டேன். அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை ஏத்துக்கல. அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டான். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. எத்தனை முறை அல்லாஹ் இடத்துல கையேந்தினாலும் என் இறைவன் என்னுடைய துவாக்களை ஏத்துக்கலையே என்று மனமுடைந்து இருக்கிறீர்களா? புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் கையேந்தினால் வெறுமனே நம்மை திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். நம்முடைய பிரார்த்தனைகள் 3 வழிகளில் ஏதேனும் ஒரு வழியில் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஒன்று, நீங்கள் எதை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்களோ அதை தருவான். இங்க பெரும்பாலானவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், நான் கேட்டேன் ஆனா எனக்கு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, எதுவுமே நடக்கல. அப்படி நீங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் அதை உங்களுடைய மறுமைக்கான சேமிப்பாக அல்லாஹ் மாற்றுகிறான், உங்களுடைய தர்ஜாக்களை உயர்த்துகிறான். அல்லது மூன்றாவதாக, உங்களுக்கு ஏற்படுகிற தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் கேட்டேன், அல்லாஹ் தரல, என்னை கைவிட்டுட்டான், என்னை அழிச்சுட்டான், நான் பாவி ஆயிட்டேன் என்று நீங்கள் சோர்வடையாத வரை அல்லாஹ் ஒருபோதும் சோர்வடைவது இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய அருட்கொடை விஷயத்திலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். எனவே தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அழுது கண்ணீர் சிந்தி வருந்தி உரிமையோடு அல்லாஹ்விடத்திலே அனைத்தையும் கேளுங்கள். பாவ மன்னிப்பு கேட்டு கேளுங்கள். நிச்சயம் ஒரு நாள் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் கிடைக்கும்.